அந்த ஒரு பெர்ஃபெக்ட் டைம், பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. 2022 வரைக்கும் வெறும் ஹாபியாக மட்டும் இருந்த என்னோட பெயிண்டிங் ஜேர்னியை ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றணும்னு ஆசைப்பட்ட என்கிட்ட ஸ்கில்லும் இல்லை, எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், நான் புதுசாக கற்றுக்கிற ஒவ்வொரு பெயிண்டிங்கையும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது தான். 1 இல்லை 2 இல்லை 135 பெயிண்டிங்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் ரேண்டம் டே நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, கேன் யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் பெயிண்டிங் டியூட்டோரியல்னு. என்னால் அதை நம்பவே முடியல. ஏன்னா டியூட்டோரியல் ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்கான்னு எனக்கு அவ்வளோ டவுட் இருந்து. இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த டிப்ஸை ரொம்ப ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். த மோர் ஐ ஷேர் த மோர் நாலேஜ் ஐ கெயின். உன் கூட படித்த எல்லாருமே ஒரு கரியர்னு செட்டில் ஆகிட்டாங்க. பட் நீ மட்டும் இன்னும் இந்த பெயிண்ட் டப்பா கூட சுற்றிட்டு இருக்கேன்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பித்ததும் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு நான் ஃபீல் பண்ணும்போது தான் அந்த ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஹோப்லெஸ்ஸாக ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எனக்கு பெயிண்டிங் டீச் பண்ண முடியுமா அப்படின்னு. இந்த மெசேஜை பார்த்ததும் இதுக்கு 2 நாள் நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. எந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத நம்ம டீச்சிங் பண்ணால் எப்படி கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸ்டில் அந்த பயத்தோட நான் பெயிண்டிங் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமானாலும் ஆர்ட் ஸ்கூல் போகாத நம்ம ஆர்ட் டீச் பண்ணால் கரெக்டாக இருக்குமாங்கிற செல்ஃப் டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இதெல்லாம் மொத்தமாக கிவ் அப் பண்ணிடலான்னு நான் முடிவு பண்ணும்போது தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பெயிண்டிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எனக்கு ஆன்சர் கொடுத்துச்சு. சம்டைம்ஸ் வி ஃபெயில் டு சி அவர் ஓன் ஸ்ட்ரென்த். அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிளாஸையும் ஒரு புது ஹோப்போட டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட இந்தியா மட்டும் இல்லை, UK, கட்டார், கனடா, மெக்சிகோ, நெதர்லாண்டுன்னு குளோபல் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், யூ டோன்ட் ஹேவ் டு பி கிரேட் டு ஸ்டார்ட், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு பி கிரேட். ஸோ எவ்வளோ பயமாக இருந்தாலும் சரி, கன்ஃபியூஷனாக இருந்தாலும் சரி, just start doing it and stop waiting for that perfect moment.